அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வந்து காட்டுக்கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிழங்கு வகை தாவரம். இது வந்து வழக்கமான கருணை கிழங்கு போல் இருக்காது. வழக்கமான கருணை கிழங்கு பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு வந்து ஒரு சட்டி போல் பெரியதாக இருக்கும். ஆனால் அந்த காட்டுக்கருணை பார்த்திங்கன்னா வந்து பார்ப்பதற்கு உருளைக்கிழங்கு போன்றவே ஒரு அமைப்பை கொண்டிருக்கும். ஆனால் வெளிப்புற தோல் வந்து ரொம்ப பழுப்பு நிறமாக கருப்பு நிறமாக இருக்கும். இந்த காட்டுக்கருணையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வந்து நிறைய ஆராய்ச்சிகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற முக்கியமான ஒரு தாவரமாக இருக்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காட்டுக்கருணையை எடுத்து வெயிலில் நன்றாக உலர்த்தி பொடித்து எடுக்கின்ற அந்த ஒரு சூரணத்தை மூச்சு விட கஷ்டமாக இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு, குறிப்பாக ஆஸ்மா நோயாளிகளுக்கு, பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அது சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு, சளி இருமல் அதிகமாக ஏற்படும் போது மூச்சு விட கஷ்டப்படுகின்ற ஒரு சூழல், குளிர் பிரதேசங்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புகையாக போட்டு அந்த புகையை வந்து சுவாசிக்க செய்கின்ற ஒரு சிகிச்சையை கொடுத்துருக்காங்க. நிறைய மாடர்ன் டாக்டர்ஸ் வந்து ஒரு 20-15 வருடத்திற்கு முன்பெல்லாம் இல்லை, இந்த புகை வந்து உபயோகமாகாது, இந்த புகையை சுவாசித்தாலே அவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்மா நோய் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி இந்த பழக்கங்கள்லாம் குறைந்து விட்டது. ஆனால் அதன் பிறகு வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து இதில் என்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, இது எவ்வாறு மூச்சு விடுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை எடுத்து பார்க்கும்போது அபரிதமான ஒரு ரிசல்ட் கிடைச்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் டைரக்டாக பிராங்கோ டைலேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெபுலைசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு. இன்னொரு விஷயத்தில் மூச்சு விட முடியலன்னா என்ன பண்ணுவோம்னா, ஒரு காற்று கொண்ட ஒரு பையில் சில மருந்துகளை போடும்போது அது ரொம்ப வேகமாக நம்மளோட நுரையீரலுக்கு சென்று மூச்சு விடுறதை ரொம்ப சுலபமாகும். இதற்கு பிராங்கோ டைலேட்டர்ஸ்ன்னு பேர். பாரம்பரிய மருத்துவத்தில் உபயோகப்படுத்துகின்ற இந்த காட்டுக்கருணையும் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் உபயோகப்படுத்துகின்ற அந்த பிராங்கோ டைலேட்டர்ஸை விட மிக சிறப்பான அளவு உபயோகமாகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வழக்கமாக உபயோகப்படுத்துகின்ற அந்த பிராங்கோ டைலேட்டர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நாளடைவில் முதல்லலாம் 3 மாதம் 6 மாதம் வருஷத்துக்கு ஒரு முறை உபயோகப்படுத்துகின்ற நிலைமை போய் நுரையீரலோட அந்த சுருங்கி விரிகின்ற தன்மை குறைய ஆரம்பிக்கும் போது தினமும் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. தினமும் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, நுரையீரலில் நீராக இவை தேங்க ஆரம்பிக்கின்றன. அந்த நுரையீரலில் ஒரு முறை நீர் தேங்க ஆரம்பித்து விட்டாலே நுரையீரல் செயல்பாடு வேகமாக குறைய ஆரம்பிக்கிறது. இதை எவ்வாறு தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அந்த காட்டுக்கருணையுடைய அந்த பலன் வந்து இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நம்ம ஊரில் அதிகமாக குளிர் கிடையாது, நம்ம ஊரில் அதிகமான மழைக்காலமும் கிடையாது. ஆனால் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முழு வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 முதல் 9 மாதம் வரை குளிர் தான். அங்கெல்லாம் வெயிலே பார்க்க முடியாது. அங்கெல்லாம் வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் போது அதோட விளைவு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். காலையில் சளி வந்த மாதிரி இருக்கும், ஈவினிங் பார்த்தீங்கன்னா நிமோனியாவே அவங்களுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதில் இருக்காங்க அவங்க. இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் தான் இந்த காட்டுக்கருணை மிக சிறப்பான இந்த பலனை கொடுத்தது. இப்போ வந்து இந்த காட்டுக்கருணையை எவ்வாறு நேச்சுரல் மெடிசனாக கிரியேட் பண்ணி, எப்படி இப்போ வந்து டைரக்டாக கெமிக்கல்ஸை பிராங்கோ டைலேட்டர்ஸாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரல் மெடிசனாக இதை எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்டை எடுத்து அதை சுத்தம் பண்ணி நேரடியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, சோரியாசிஸ்க்கு பிறகு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இது ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, மூட்டுகள்லாம் மிக கடுமையான வலி ஏற்படும். கால் நடக்கக்கூட முடியாது. சிறு சிறு மூட்டுகள்லாம் வீங்கி 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 கடுமையாக இருக்கும். நிறைய ஆர்த்ரைட்டிஸ்க்கு வழக்கமாக கொடுக்கின்ற மருந்துகளை கொடுத்தால் வலி குறையவே குறையாது. சோரியாசிஸ் கொடுக்கின்ற மருந்துகள் கொடுத்தாலும் வலி குறையாது. நிறைய ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளை கொடுத்தால் மட்டுமே வலி குறையக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இந்த காட்டுக்கருணை சம்பந்தப்பட்ட அந்த மூச்சு ஆராய்ச்சி அவங்க செய்து கொண்டிருக்கும் போது சில சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு அவங்க வந்து இதை கொடுக்க நேரிட்டது. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய வலி குறைய ஆரம்பித்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு இன்னொரு மெடிக்கல் டீம் என்ன பண்ணாங்க, சோரியாசிஸ்னால் பாதிக்கப்பட்டு குறிப்பாக சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு
இந்த காட்டுக்கருணையுடைய அந்த எண்ணெயை வெளிப்புறமாக தடவுகின்ற ஒரு சிகிச்சையையும், அதே போல அவர்களுக்கு இந்த காட்டுக்கருணையிலிருந்து எடுக்கின்ற அந்த குறிப்பிட்ட மூலப்பொருளை உள்ளுக்கு சாப்பிடுகின்ற ஒரு சிகிச்சையும் செய்து பார்த்தபோது இயற்கையான முறையிலேயே நம்ம எடுத்துக்கொள்ளுகின்ற ஆக்சிஜன் அளவு உடலுக்கு சென்றடைவதையும், குறிப்பாக மூட்டுகளுக்கு சென்றடையக்கூடிய அளவு அதிகரித்ததன் காரணமாக ரொம்ப வேகமாக அந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸில் இருக்கக்கூடிய வலிகள் குறைந்ததையும், மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது அவர்களுடைய ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் மற்றும் வலி இல்லாத தன்மை அதிகரித்ததையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நோயை எவ்வாறு இந்த காட்டுக்கருணையை உபயோகப்படுத்தி சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அதில் ரொம்ப குறிப்பான ஒரு கோளாறு என்னன்னா வயிறு உப்பசம். இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேரையுமே கேளுங்க, காலையில் நான் வேலைக்கு போகும்போது வயிறு வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது, என்னோட லஞ்ச் முடித்த பிறகு வயிறு வந்து லேசாக பெருசாக ஆரம்பிக்குது, நான் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது ஒரு பானை போல் ஆகி விடுகிறது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய ஆண்கள் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பெண்களும் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு குணமளிக்கக்கூடிய ஒரு உணவு இந்த காட்டுக்கருணைன்னு சொன்னால் மிகையாகாது. ஏன்னா நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட அந்த நோய்களையும் வயிறு சம்பந்தப்பட்ட உறுப்புகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி, நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி காட்டுக்கருணைக்கு இருக்கிறது அப்படின்னு நிறைய ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கருணையை முறைப்படி பதப்படுத்தி அதை உணவுடன் சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டிருந்தாலே அந்த வயிற்றில் சேருகின்ற தேவையற்ற வாயு முழுமையாக வெளியேறுவதோடு மட்டுமில்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு அந்த உப்புசம் சொல்லக்கூடிய கேஸ்டபிள் சொல்லக்கூடிய பிரச்சனை அறவே மறைந்து போவதை பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து முதுகு வலி வரும், முதுகில் அழுத்தினா கேஸ் ஏப்பம் வரும், இடுப்பு வலி வரும், இடுப்பு அழுத்தினா எனக்கு ஏப்பம் வர மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா உடல் முழுவதும் அந்த வாயு வந்து போய் நிரம்பி இருக்கிறது தான் காரணம். அதற்கு காட்டுக்கருணை ஒரு மிகச்சிறந்த உணவு. எனவே நேயர்களே, இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் அதே போல் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் இந்த காட்டுக்கருணை ஒரு மிகச்சிறந்த மருந்து. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.